Hi, hello, வணக்கம் மக்களே. Welcome back to my YouTube channel. This video is sponsored by BuyMote e-commerce app. இந்த ஆப் இட்ஸ் அன் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். நீங்கள் இதில் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் ஷேர் பண்ணலாம். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? போன வீடியோவில் ஒரு சூப்பர் கதை கேட்டோம் குழந்தைங்களுக்காக, அவங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸை மாற்றுறதுக்காக. இன்றைக்கும் ஒரு அழகான கதை தான் கேட்க போகிறோம். என்ன கதை பார்க்கலாமா? கதை கேட்கலாமா சிக்குமங்கதை களத்தில்தான், கதை கேட்கலாமா சிக்குமங்கதை களத்தில்தான். விலங்குகள் சொன்ன கதை வெற்றி பாதைய காட்டும் கதை, விலங்குகள் சொன்ன கதை வெற்றி பாதைய காட்டும் கதை, நல்ல நல்ல பண்புகளை தான் எடுத்துரைக்கும் கதைங்க. விலங்குகள் சொன்ன கதை வெற்றி பாதைய காட்டும் கதை. ஆமாங்க, விலங்குகள் சொன்ன கதைகளை தான் இப்போ கேட்க போகிறோம். கேட்போமா? ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ள சிங்கராஜாவோட தலைமையில ஒரு பெரிய ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு இருக்கு. எல்லா விலங்குகளுக்கும் அது நடந்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு யாரோ ஒருத்தர் வேகமா காட்டுக்குள்ள ஓடி வர சத்தம் கேக்குது. வர பார்த்தா ஏதோ ஒரு நாட்டுடைய மன்னர் மாதிரி தெரிகிறாரே. என்னடா இது? சிங்கராஜா சொல்றாரு, நரியாரே நரியாரே, வரவர் யாருன்னு போய் பார்த்துட்டு வாங்களே. என்ன செய்தி? எதுக்கு வந்திருக்காரு? நீர் தான் பார்த்த உடனே மனசுல இருக்கிறத கண்டுபிடிக்கிற ஆளாச்சே. சீக்கிரமா போய் வந்திருக்கிறார் யாரு, எதுக்கு வந்திருக்காரு, என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்துட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்லி நரியார் அனுப்புறாரு சிங்கராஜா. நரியாரும் உத்தரவ மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறவர் யாருன்னு போய் பார்க்கறதுக்காக போறாரு. போய் கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று வந்திருக்கிறவரை பார்த்துட்டு வந்துடுறாரு நரியார். சிங்கராஜா, வந்திருக்கிறது நாட்டோடைய மன்னன் தான். நீங்க சொன்னது சரிதான் ராஜா, சாதாரணமா வரல, எதிரிகள் கிட்ட தோத்து போய் சோர்வா வந்திருக்காரு அந்த மன்னன் அப்படின்னு சொல்றாரு நரியார். அதுக்கு சிங்கராஜா சொல்றாரு, ஐயோ பாவம், நம்ம ஏதாவது ஒரு உதவி செய்யலாமே அந்த மன்னருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு சிங்கராஜா. நரியார் சொல்றாரு, சிங்கராஜா, நம்ம உதவணும்னு நினைக்கிறதெல்லாம் சரி, ஆனா முயற்சி செய்யணும்னு அந்த மன்னர் மனசுல எண்ணம் தோன்றா மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்றாரு நரியாரு. ஆட இந்த நரியாரை பாருங்க, அவர்கிட்ட போய் என்ன விஷயம்னே கேட்காம மன்னர் எதிரிங்க கிட்ட தோத்துட்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டாரே. ஆனா அவர் சொன்னது சரிதாங்க. அந்த மன்னர் எதிரிங்க கிட்ட தோத்து போய் உயிருக்கு பயந்து அரண்மனைக்குள்ள இருக்கிற ரகசிய பாதை வழியா காட்டுக்குள்ள ஓடி வந்துட்டாரு. சரி, என்ன நடக்குதுன்னு பாப்போம். நரியார் இப்படி சொன்ன உடனே குட்டி முயல் என்ன சொல்லுது தெரியுமா? ஆமா, நரியார் சொல்லதுக்கு சரிதான், முயற்சி வேணுமே, முயற்சி இருந்தாதான் வெற்றி அடைய முடியும். இந்த மன்னர் முயற்சி செய்யாமலே தோத்துட்டா அதுக்கு நம்ம என்ன உதவி முடியும் அப்படின்னு கேக்குது முயல் குட்டி. அப்போ யானை அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? முயற்சி முயற்சின்னு சொல்றீங்களே எல்லாரும், இந்த முயற்சியை பத்தி கேட்கும் போது எனக்கு ஒரு விதையோட கதை ஞாபகம் வருது தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க யானை அம்மா. கதைன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரே குஷி தான். எல்லா விலங்குகளும், என்ன முயற்சி பத்தின கதையா, சொல்லுங்க யானையம்மா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிச்சுங்களா எல்லா விலங்குகளும். சிங்கராஜா, ஆகட்டும் ஆகட்டும் யானையம்மா, எல்லாரும் ஆசைப்படுறாங்க, சீக்கிரமா அந்த என்ன கதைன்றதான் நீங்களும் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ யானையம்மா சொல்ல ஆரம்பிச்சாங்க கதைய. அதுவா, ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஒரு விவசாயி ஒரு மூட்டை ஃபுல்லா விதைகளை வச்சுக்கிட்டு அவர் மாட்டு வண்டியில ஏத்திக்கிட்டு வேகமா போய்கிட்டு இருந்தாரு. ஜல் 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 ஜல்னு வேகமா போயிட்டு இருந்துச்சு மாட்டு வண்டி. அப்போ பலமா காத்தடிச்சுதா, ரொம்ப பலத்த காத்துங்க. அப்போ அந்த மூட்டையில இருந்து சில விதைகள்லாம் பறந்து போச்சு. அதுல 4 விதை மட்டும் காட்டுக்குள்ள போய் விழுந்துருச்சுங்க.
அப்படின்னு சொன்னாங்க யானை அம்மா. எல்லாரும் கண் கூட இமைக்காம யானை அம்மாக்கள் சொல்ற கதையை கேட்டுட்டு இருந்தாங்களாம். காட்டுக்குள்ள விழுந்த உடனே அந்த 4 விதைக்கும் ரொம்ப சந்தோஷம். அடடா, நம்ம காட்டுக்குள்ள வந்து விழுந்துட்டோம், நமக்கு நிறைய மரம் செடி ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, விலங்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு சந்தோஷமா இருந்துச்சுங்களா. ஆனாலும் இந்த பெரிய காட்டுல ஆபத்தும் நிறையா இருக்கே, நம்ம எப்படிதான் வளர போறோமோ அப்படின்ற கவலையும் இருந்துச்சா அந்த 4 விதைக்கும். ஆனா எப்படியோ கஷ்டப்பட்டு வளர ஆரம்பிச்சுட்டாங்க 4 விதையும். இதுங்க வளர்ந்துட்டு இருக்கும் போது தினமும் ஒரு குரங்கு கூட்டம் வந்து வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி வீசிட்டு விளையாடிக்கிட்டு ஒரே அமக்களம் பண்ணுவாங்களாம் டெய்லி. அப்போ இந்த வாழைப்பழத்தோலை தூக்கி போட்டு விளையாடுறப்போ கொஞ்சம் கொஞ்சமா துளிர் விட்டு வளர்ந்துட்டு வந்த விதைங்க சாஞ்சு போக ஆரம்பிச்சுட்டாங்களாம். இதுல 3 விதைங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஐயோ, இந்த குரங்குங்க என்னைக்கு வராம இருக்கோ அப்பதான் நம்மளால வளர முடியும் போல இருக்கே, நம்ம இனிமே கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் எப்ப குரங்கு வராம இருக்குன்னு அப்படின்னு 3 விதை முயற்சி செய்யாம இருந்துட்டாங்க. ஒரே ஒரு விதை, 4வது விதை மட்டும் என்ன செஞ்சிச்சு தெரியுமா? பரவாயில்ல, நீங்கெல்லாம் முயற்சி பண்ணலன்னா நான் முயற்சி பண்றேன், குரங்கு என்ன செஞ்சாலும் நான் வந்து வளருவேன் வளர்ந்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி தினமும் துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சுச்சான். 1 நாள் ஆச்சா, 2 நாள் ஆச்சா, 3 நாள் ஆச்சா, பல நாட்கள் ஆச்சா. இந்த குரங்குக்கு டெய்லி தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சான். சாஞ்சு போய் திருப்பி முயற்சி பண்ணி துளிர் விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சுட்டு தான் அந்த 4வது விதை. வளர ஒரு நாள் அந்த குரங்குங்க பண்ண அமக்களத்துல என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு யானை அம்மா சொல்லும் போது அந்த விலங்குகள் எல்லார் மூஞ்சியும் பார்க்கணுமே. அடுத்தது என்ன சொல்லுங்க யானை அம்மான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா விலங்குகளும். என்ன ஆச்சுன்னா, வளர்ந்துக்கிட்டே இருந்த அந்த சின்ன விதை நல்ல செடியா வேரெல்லாம் நல்ல பலமா வளர்ந்துட்டாங்க. ஒரு நாள் அந்த குரங்கு வாழைப்பழத்தோலை தூக்கி போடும் போது செடி சாயல, வாழைப்பழத்தோல் தான் கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்றாங்களாம் யானை அம்மா. கொஞ்சமா வளரலைங்க, கொஞ்சம் கொஞ்சமா செடியா வளர்ந்து நிறைய பூ காய் கனி எல்லாம் வந்து பெரிய மரமாயிடுச்சு அந்த விதை. அதோட முயற்சினால தானே இதெல்லாம் நடந்துச்சு. மற்ற 3 விதையும் எந்த முயற்சியும் பண்ணாம குரங்கு வராம இருக்கணும்னு நினைச்சிட்டு மண்ணோட மண்ணா மக்கி போயிட்டாங்களாம். நல்ல மரமா வளர்ந்த விதைக்கு ஒரு நாள் தோணுச்சான், அடடா, இந்த குரங்கெல்லாம் நமக்கு தொல்லை கொடுக்க வந்திருக்குன்னு நம்ம நினைச்சோம். இல்லை, நம்மள இன்னும் மேல உறுதி பண்ணி பலப்படுத்துறதுக்கு தான் வந்திருக்குதுங்க. நம்ம தோல் போட தானே நல்ல முயற்சி செஞ்சோம். அதுங்க நம்மளுக்கு தொல்லை இல்லாம இருந்து எதுவும் செய்யாம இருந்ததுங்கன்னா நம்ம முயற்சியே செய்யாம ஈஸியாலாம் வளர்ந்துருப்போம். இத்தனை முயற்சி பண்ணி, இத்தனை ஸ்ட்ரகிள் பண்ணி, இத்தனை தொல்லைகளையும் தாண்டி வளர்ந்ததுனால தான் நம்ம இன்னைக்கு வேரோட நல்ல பலமான மரமா வளர்ந்து நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சுங்க அந்த கடைசி விதையோடைய மரம். அப்படின்னு சொல்லி இதுதான் எனக்கு ஞாபகம் வந்த முயற்சி கதை அப்படின்னு சொன்னாங்களா யானை அம்மா. இதை கேட்ட உடனே எல்லா விலங்குகளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துதான். அது யானை அம்மா சொன்னாங்களா, இதை தாங்க தமிழ்ல ஒரு பழமொழியில சொல்லுவாங்க, முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு. இதை கேட்டோன்னு நரியார் சொன்னாராம், ஒரு திருக்குறள் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னா, முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும், வள்ளுவர் தாத்தா சொல்லியிருக்காரு அப்படின்னு நரியார் சொன்னாராம். அது அத்தோட விடலைங்க, நரியார் இன்னொரு விஷயம் சொன்னாரு. யானை அம்மா இந்த கதை சொன்ன உடனே எங்க பாட்டனார் ஒரு குயவர் கதை சொல்லியிருக்காரு, அந்த கதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொன்னானா அந்த நரியார். என்ன கதை அந்த குயவர் கதை? நரி சொன்ன குயவர் கதைய அடுத்த பகுதியில கேட்கலாம். என்ன, இன்னைக்கு யானை சொன்ன முயற்சி கதை நல்லா இருந்துச்சா?